எல்லாரும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான். எந்த ஒரு வெயிட் லாஸ் பவுடரும் சடசடன்னு வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சடசடன்னு ஏதாவது குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லிவரையும் ஹார்ட்டையும் நுரையீரலையும் பாதிக்கப்படும். உங்களுடைய மூளையில் இருக்கிற கொழுப்பு கூட சேர்ந்து வெளியில் போகும். அப்போ என்னாகும், மூளையில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரபிகள் அதோடைய கொழுப்புத்தன்மை அதெல்லாம் ஒரு கொழுப்பு சார்ந்தது தான். அப்போது அதெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், கணையம் வீங்கிவிடும். காலையில் எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா, வெறும் வயிற்றில் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான். இதை ரெண்டை மட்டும் கடைப்பிடிச்சாலே போதும். 15 டேஸில் உங்களுடைய தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும், பேட் கொலஸ்ட்ரால் போகும், அழகாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. வாரத்துக்கு 2 கிலோ அழகாக நீட்டாக ஸ்லிம் ஆகிட்டே வருவீங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாரும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான். உங்களுக்காக தேடி பிடிச்சி அலைஞ்சி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சூப்பரான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வெயிட் லாஸ் ப்ராடக்ட் தான் இது. மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே சூப்பராக செட் ஆகும். 15 டேஸில் அழகாகவே நம்ம வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிக்கிறேன், எந்த ஒரு வெயிட் லாஸ் பவுடரும் சடசடன்னு வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. உடம்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ரெண்டுமே இருக்கும். நீங்கள் சடசடன்னு ஏதாவது குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லிவரையும் ஹார்ட்டையும் நுரையீரலையும் பாதிக்கப்படும். உங்களுடைய மூளையில் இருக்கிற கொழுப்பு கூட சேர்ந்து வெளியில் போகும். அப்போ என்னாகும், மூளையில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரபிகள் அதோடைய கொழுப்புத்தன்மை அதெல்லாம் ஒரு கொழுப்பு சார்ந்தது தான். அப்போது அதெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், லிவர் சுருங்க ஆரம்பிக்கும், கிட்னி சுருங்க ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே கொழுப்பு இருக்குது, அது லூப்ரிகேண்ட். நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக வேகமாக குறைக்கணுங்கிறதுக்காக நான் கண்ட சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு கணையம் வீங்கிவிடும். ஒரு ஸ்கின் டிசீஸ்க்கு நம்ம மெடிசன் எடுத்தோம்னா ஒரு லெவல் இருக்குது, அதேமாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஏன் ஸ்கின்னை நான் ஒப்பிடுறேன்னு கேட்டிங்கன்னா அது 7 லேயர்ஸ் இருக்குது. அதேமாரி தான் கொழுப்புக்கும் வார், ஹேர் பாடி நிறைய இருக்குது. இப்போ ஹேர் பாடி ஸ்கின்னில் இருக்குது, ஏர் பாடி உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பில் இருக்குது. அதேமாதிரி ஏர் பாடியாக ஃபேட் பாடியான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நமக்குள்ளே தெரியும், முதன் இருப்போம் பார்த்தீங்கன்னா முதன் இருப்போம். எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சூப்பர் ரெமெடி நான் இப்போ கொடுக்க போகிற விஷயம். இதுக்கு தேவையானதுன்னு கேட்டிங்கன்னா சீரகம், பட்டை, அதாவது லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க, சினமன், தேன், லெமன் ஜூஸ், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதேமாதிரி இதோடு மதியம் சாப்பிட்ட பிறகு எடுக்க வேண்டிய ஒரு பவுடர்னு கேட்டிங்கன்னா திரிபலா. இந்த 3 திரிபலாவும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சேர்ந்தது உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த 3 தான் மெயின். ரத்த சுத்திகரிப்புலேருந்து உங்களுடைய ஆர்கனை ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா திரிபலா 3 வகையானது. ஸோ அப்போ இது நாட்டு மருந்திலே கிடைக்கிது. ரொம்ப நீங்கள் போய் அலைய வேண்டிய தேவையில்லை. வாங்கிட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியது தான். சிம்பிள். இது மதிய நேரத்தில் பண்ணணும். காலையில் எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா, வெறும் வயிற்றில் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான். நான் சொன்ன வரிசையில் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி செய்ய வேண்டும். இப்போ இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நைட்டே செஞ்சு வச்சுருந்தீங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டிங்க, படுக்க போகிறீங்க. ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் நம்ம பட்டை பவுடராக இருந்துச்சுன்னா, இல்லையா வெறும் பட்டை இருந்துச்சுன்னா 2-3 பட்டை எடுத்து உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். இது நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு இருக்கும். நைட்டு ஊற அதோடய எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். காலையில் இருந்துச்சுன்னா அதை ஹீட் பண்ணுங்கள். டீ கொதிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணோன்னே ஒரு மிதமான சூடு வந்தோடனே 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே தேவையில்லை. அழகாக மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. குடிக்க சூப்பராக இருக்கும். ஹெர்பல் டீலாம் தோற்றுரும். ஏன்னா நீங்கள் ஹனி போடுறீங்க, லெமன் போடுறீங்க, சினமன் பட்டையோட எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும். ஜீரகம் அகத்தை சீர் செய்யும், கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் சூப்பராக மூவ் பண்ணி கொடுக்கும். லிவரில் உள்ள பேட் கொலஸ்ட்ரால் போனாலே உங்களுக்கு வியாதியே கிடையாது. ஏன்னா அதுதான் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை பிரித்து எல்லா ஆர்கனுக்கும் பிளட் சர்க்குலேஷன் அழகாக கொடுத்து லூப்ரிகண்ட்டை தூண்டி விட்டு, ஸோ உங்களுடைய ஆர்கன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது லிவர். அதான் ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க. அதில் கொழுப்பும் படியக்கூடாது, டாக்ஸினும் படியக்கூடாது, நரம்புகளில் நல்லா ரத்தம் போகணும், ஆக்சிஜன் தெளிவாக உள்ளே போகணும். இந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிபலா. அதனால தான் இந்த காலையில் நான் சொன்ன பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் சாப்பிட்ட பிறகு திரிபலா 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரிபலா பவுடரில் ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ், இதை 2 மட்டும் கடைப்பிடிச்சாலே போதும். 15 டேஸில் உங்களுடைய தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும், பேட் கொலஸ்ட்ரால் போகும், அழகாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. வாரத்துக்கு 2 கிலோ அழகாக நீட்டாக ஸ்லிம் ஆகிட்டே வருவீங்க. ஸோ தொப்பையும் குறையும். எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கொழுப்புகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்புக்கிட்ட இருக்கும், பெல்லி இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத சதைகள் இருக்கோ அதில் உள்ளக்கூடிய ஏர் பிளாக் ஃபஸ்ட்டு வெளில போகும், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் பிளாக் வெளில போகும். இப்படி போக 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 ஃப்ரீ ஆகும். அதனால தான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எந்த ஒரு வெயிட் லாஸ் எடுத்திங்கனாலும் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னா உள்பக்கமாக வேலை செய்யும். உள்ளே இருக்கக்கூடிய பெல்ட்டு, உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின், உள்ளே இருக்கிற தீம் சுரண்டி மோஷனில் போயிட்டுருக்கும். அவுட்டில் தெரியவே தெரியாது. ஸோ 10 டேஸ் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியது சுரண்டு வெளியில் போக தான் வெளியில் தெரியும், ஆரம்பத்தில் தெரியாது. ஸோ என்னடா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஒரு எஃபெக்ட் தெரியலையே, ரிசல்ட் தெரியலன்ட்டு என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு அடுத்ததுக்கு தாவிடுவாங்க.
ஸோ அந்தமாரி இல்லாமல் எந்த ஒரு வெயிட் லாஸ் எடுத்தாலும் ஒரு 10-15 நாள் டைம் கொடுத்துட்டு பாருங்கள், ரிசல்ட் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது நீங்கள் அதை வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உள் பக்கமாக வேலை செஞ்சு அது மோஷனில் அந்த பேல் க்ராஸன் தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குறையவே ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு 4 நாள் சாப்பிட்டுட்டு போய் வெயிட் பார்ப்பாங்க குறைஞ்சிச்சான்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றால் இந்த இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி காலையில் நீங்கள் எடுத்து குடிச்சிருங்க. சாப்பிட்ட பிறகு திருப்பலா சாப்பிட ஆரம்பிங்க. நைட்டு தேவைப்பட்டுச்சுனாக்கா சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏர் பாடி ஃபேட் பாடியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கடுக்காய் மட்டும் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. கடுக்காய் மிகவும் மிக முக்கியமானது. உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா போயிடும். உடம்புல செல்ஸில் இருக்கக்கூடிய கேஸ் லாக் ஆகிருக்கலாம், அதெல்லாம் தள்ளிடும். அதேமாரி உங்களுக்கு ரத்தத்தில் வந்து அதிக அளவு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது கடுக்காய் மட்டும்தான். இதுக்கு தானே இல்லை, கடுக்காய் உங்களை மிகப்பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றி கொடுக்கும். நல்லா தூக்கம் இல்லையா, கடுக்காய் நல்ல டைஜஷன் கடுக்காய். ஸோ நல்ல கடுக்காய் நல்ல ஒரு கம்பெனியாக பார்த்து நல்லதாக எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணியில் ஹாட் வாட்டரில் முடிச்சு குடிச்சிருங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும், நாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும், அவர் மாதிரி நெல்லிக்காய் மாதிரி இனிக்கும். இதை மட்டும் ரெகுலர் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய ஆயுசு நீடிக்கும், உங்களுடைய பாடி மிளிரும், அழகாகும், ஷேப் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த அற்புதமான ஒரு டிப்ஸ். காலை நான் கொடுக்குற இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருபலா, நைட்டு கடுக்கா, இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம். நைட்டு வந்து இதெல்லாம் இதே போதுமான விஷயம். நைட்டு உங்களால் சில பேர் வந்து கடுக்கா எடுக்க முடியாத டேஸ்ட் பிடிக்கலன்னா விட்டுட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எடுத்தால் மிக 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 அருமையானது. இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்கனாக்கா உங்களுடைய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் நீங்கி நீங்கள் அழகாக சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக ஆகிடுவீங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும். ஏன்னா வனப்பு என்ற ஒரு பொலிவு உங்கள் ஃபேஸ்லேயே வந்துடும். நல்ல பார்வை, நல்ல முடி வளர்ச்சி, தேஜஸ், அதேமாதிரி ரத்த ஓட்டம் ஸ்பீடாக இருக்கும் பொழுது ஒரு பார்க்குறதுக்கு யாராக இருந்தாலும் அழகு மிளிர தொடங்கும். அப்புறம் வாழ்க்கை அழகாக இருந்தால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ஒன்றுமே இருக்காது. ஸ்பீடாக ஓடி போய் உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும். அதனால தான் இந்த சைக்காலஜி மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி தெரியுமா, வெயிட்டாக இருந்துக்கிட்டு வெளியில் போக மாட்டேன். அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ரெசிபி மட்டும் பண்ணுங்கள், மிகவும் மிகவும் அற்புதமானது. காலையில் இந்த ரெசிபியை எடுத்து முடித்த பிறகு அழகாக என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்ணி வைக்கும். இதை மூவ் பண்ணணும் பார்த்திங்களா, பிளட்டில் அது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அதனால தான் திருப்பலாம். இது எல்லாம் பண்ண பிறகு நீங்கள் டயர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நைட்டு நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு சும்மா சின்ன டீஸ்பூனில் கடுக்காய் எடுத்து பாருங்கள், மிகவும் அற்புதமாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.